அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வந்து பிறந்ததே குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் வீட்டுக்காரோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காகவும் பிள்ளைகளை கவனிச்சுக்கணும் சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர விருந்தாளிகளை கவனிச்சுக்கணும். இப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்ம பெரும்பாலான இந்திய பெண்மணிகள் இருக்கிறாங்க. இது அந்த பெண்களோட தப்பா, இல்லை அந்த வளர்ப்பு முறையா, இல்லை குடும்ப சூழ்நிலையா, இல்லை மற்ற உறவினர்களோட கட்டுப்பாடா, இல்லை தெரியல, எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் இதில் ஏதோ ஒரு காரணமாக இருக்க முடியும். இதை பார்க்குறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்னு நீங்களே ஊகிச்சுக்கோங்க. எனக்கு சொல்ல தெரியல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்களை நான் குத்தமாக சொல்ல வரல. இப்போன்னு கிடையாது, அந்த காலத்துலேருந்தே ஆண்களும் சமைச்சாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, கல்யாணத்துக்கு சமையல் பண்ணுறது, இல்லை வீட்டில் ஒரு விசேஷம்னா ஆண்கள் தான் சமைச்சிருக்காங்கன்னு அதெல்லாம் பார்த்துருக்குறேன். நல்லா ஐயருங்க கூட நல்லா அழகாக லட்டெல்லாம் சமைச்சு பார்த்துருக்குறேன். நான் நல்லா சாப்பிட்ருக்குறேன். அப்போது ஆண்களுக்கும் சமைக்க தெரியும். ஆனால் அவங்க பெரிய பெரிய அளவுக்கு செய்வாங்க. பெண்கள் வீட்டுக்கு தான் சமைக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க ஹோட்டலில் சமைக்கிறாங்க. அப்போது பெண்கள் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. அந்த காலத்துலேருந்தே வேலைக்கு போகிறாங்க. தோட்ட வேலை செஞ்சவங்களாம் யார்? பெண்கள் தானே பண்ணாங்க. கல் சுமந்துக்கிட்டு போகிறாங்களே, அந்த கட்டடம் கட்டுறதுக்கு சிமெண்ட்டு கலந்து கொடுக்கறது, அப்புறம் அதை பாண்டில் எடுத்துன்னு போகிறது எல்லாமே பெண்கள் தான். ஆனால் எல்லாமே பெண்கள் சொல்ல மாட்டேன். பெண்கள் அந்த காலத்துலேயும் வேலை செஞ்சாங்கன்னு சொல்ல வரேன். ஆனால் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாக்கா, ஒரு ஆஃபீஸில் போய் ஏசி போட்டுக்கிட்டு நல்ல இந்த மாதிரி சேரில் உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சால் அது ஒரு பெண்கள் வேலை செஞ்சுதான் கை நிறையா சம்பாரித்து கொண்டு வரதாகவும், இந்த மாதிரி கிராமத்துலேயோ இல்லை அந்த ஆதி காலத்து மக்கள்லாம் இன்னமும் நிறைய பேர், இந்த மலைவாழ் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளவு தூரம் அந்த பொருட்களை சுமந்து எடுத்துக்கிட்டு போய் அந்த நகரத்தில் கொண்டு போய் விற்கிறாங்க. நான் அதெல்லாம் டிவியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடுறது, வீட்டுக்காரை பார்த்துக்கிறது, வீட்டு வேலையை பார்த்துக்கிறது, இப்படியே அவங்க நிறையா வேலை தான் பண்ணுறாங்க. ஆனால் இன்னமும் நிறைய பெண்கள் சமீபமாக நான் பேசும்பொழுது கேள்விப்பட்ட விஷயங்களை நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா தெரியாத விஷயங்களை பேசுகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. பெண்கள் இன்னமும் நிறைய பெண்கள் கணவர், குடும்பம், அந்த அடுப்படி, அதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு பெருசாக படலை. அதை விட்டு அவங்க வெளியில் வரவும் நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு சமைக்கணும், வீட்டுக்காரை பார்த்துக்கணும், நல்லா கவனிக்கணும், வர்றவங்க விருந்தாடிங்களை நல்லா கவனித்து நல்லா சாப்பாடு போட்டு நல்லா அனுப்பணும். இதுதான். அதில் ஒரு ஆத்ம திருப்தி அந்த பெண்களுக்கு. அந்த பெண்களை நான் தெய்வம்னே சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம். எந்த நேரமும் சமையல் அறையில் உட்காந்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு, அப்புறம் அந்த இடத்த சுத்தப்படுத்தி வீட்டை சுத்தப்படுத்துறது அப்படின்னு அவங்க வாழ்க்கை அந்த சமையல் கட்டிலே முடிஞ்சு போகுது. அப்போது ஒரு சமீபமாக ஒரு இது பார்த்தேன் டிவியில். அந்த அம்மா சொல்கிறாங்க, என் வாழ்க்கை இந்த சமையல் கட்டிலே அப்படியே முடிஞ்சிடும். என்னைக்காவது நான் விழுந்து அதில் அடிபட்டு அப்படியே போனாலும் யாருக்கும் எதுவும் தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க பக்கத்தில் யாருமே கிடையாது. அவங்க 24 மணி நேரம் இருக்குங்களா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் சமையல் குடும்பம் அப்படி தான் வாழ்கிறாங்க. பெண்கள் அதுக்காக மட்டும் பிறக்கலைங்க. அவங்களுக்குன்னு சில தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும் உண்டுங்களா? அப்போ அந்த ஆசைகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. அந்த பெண்களை கொஞ்சம் ஓய்வெடுக்க வைங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்றதை கேளுங்க.
அது ரொம்ப முக்கியம். ஒரு வெளியில் தெருவில் கூட்டின்னு போகிறது, வெளில தெருலனா உடனே கோயிலுக்கு கூட்டின்னு போகிறேன் வா கோயிலுக்கு. கோயிலை விடவும் பல விஷயங்கள் இருக்குதுங்க. ஊரை சுற்றி பார்க்குறது, ஒரு சினிமாவுக்கு போகிறது, மற்ற உறவு ஜனங்களோட போய் பேச வைக்கிறது, அவங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் கலந்துக்கிறது, அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுங்கள். ஊரை மெயினாக சுற்றி பாருங்கள். ஒரே போன இடமே போகாமல் பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போங்க. அந்த மாதிரி அவங்க ரொம்ப அந்த அடுப்பாங்கரையிலே பூனை மாதிரி அதுக்குள்ளேயே அவங்க வாழ்க்கையை முடிஞ்சிடும் போல இருக்குது. இது மாதிரி நிறைய குடும்பங்கள் நான் பார்க்குறேன். அதனால் தயவு செஞ்சு ஆண்கள் மட்டும் கிடையாது, அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, பெண்களுக்கு கொஞ்சம் அந்த குடும்பம் பாரத்தை சுமந்துக்கிட்டு அந்த அடுப்பாங்கரை சமையல் அப்படின்னு இருக்கிற அந்த பெண்களை அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரத்துக்கு உதவி பண்ணுங்கள். வேறு விஷயங்கள் புரியுதுங்களா? அவங்களுக்கு அனுசரணையாக இருங்க. கூடமாட கொஞ்சம் வீட்டு வேலைகளை பகிர்ந்துங்க. பெருக்கிறது, துடைக்கிறது இது பெண்களுக்காக எழுதப்பட்டது. பெண்கள் மட்டும்தான் பண்ணணும்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஆண்களாகிய நீங்களும் பகிர்ந்துக்கணும். ஆனால் இதில் நான் எல்லா ஆண்களையும் குத்தம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் நிறைய ஆண்களையும் பார்த்துருக்குறேன். நிறைய ஆண்களை வீட்டை அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறது, சமைக்கிறது, மனைவி வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அவங்க வந்ததும் அவங்கள பார்த்துக்கிறது, அந்த மாதிரியான ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பெரும்பாலான இடங்களில் இன்னமும் பெண்கள் ஒரு குடும்பம்னா அது பெண்கள்னா அடுப்பாங்கரை தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்களே தவிர அதை தாண்டி அவங்களால வெளியில் வர முடியல. தன் குடும்பம், தன் கணவர், தன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு இது பிடிக்குமே, இதை செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கும் ஆனால் அவருக்கு பிடிக்காதே, நான் செஞ்சேன்னா அவர் சாப்பிட்டானா அவருக்கு சளி பிடிச்சிக்கும், இரும்பல் வரும், அப்படியே அதனால் நான் செய்ய மாட்டேன், நான் செய்யவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன் அப்படின்றாங்க. என்ன ஒரு தியாகம் பாருங்கள், ஒரு பெருந்தன்மை பாருங்கள். நீ தான் கிச்சனில் இருக்கிற, நீ தான் சமைக்கிற, உனக்கு என்ன வேணுமோ என்ன பிடிக்குமோ நீ இஷ்டத்துக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இருந்தும் சில பெண்கள் இன்னமும் இந்த மாதிரியான பெண்கள் இருக்கிறாங்க தான். அந்த அடுப்பாங்கரையை தவிர அதுதான் அவங்களுக்கு உலகம். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போது ஒரு சந்தோஷமான விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த செல்ஃபோனை சொல்லலாம். இந்த செல்ஃபோன் இருக்கிறனால அதை அப்படியே கிச்சனில் வச்சுக்கிட்டே கூட 4 பேர்கிட்ட பேச முடியுது. இந்த சித்தி சீரியலோ, அக்கா சீரியலோ, அம்மா சீரியலோ, ஏதோ ஒரு சீரியல் வருது, அதை விடாமல் பார்க்குறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அதை தவிர அவங்களுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. அப்போ அடுத்த எபிசோடு என்ன போடும், அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு என்டர்டைன்மெண்ட் அவங்களுக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு பொழுதுபோக்கு விஷயம்னு அப்படி தான் போயிட்டுருக்கே தவிர, இல்லைன்னா இந்த செல்ஃபோன் கூட வரலன்னா அவங்களுக்கு கஷ்டம்தான் நான் நினைக்கிறேன் வச்சுக்கலாம். இதில் கரண்ட்டு நின்று போச்சுன்னா அதை விட பெரிய கஷ்டம். இந்தியாவில் கரண்ட்டு வர்ற வரைக்கும் காற்று வசதி கிடையாது, எங்கே வெளியில் போகிறது, டிவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ரொம்ப கஷ்டம் வச்சுக்கலாம். அதே மழை காலம் வந்துட்டாலும் வீடு ஒழுகுற வீடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எங்கேயும் வெளியிலையும் போக முடியாது, உள்ளுக்குள்ளேயும் இருக்க முடியாது, நைட்டெல்லாம் தூங்க முடியாது, எங்கெல்லாம் ஒழுகுதோ அங்கெல்லாம் பாத்திரத்தை வச்சு தண்ணியை பிடிக்க வேண்டியது தான். இதுதான் பெண்கள் வாழ்க்கையாக இருக்குது. தயவு செஞ்சு குடும்ப அங்கத்தினர் அனைவருக்கும் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், நான் அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, அம்மாக்கள் மட்டும் கிடையாது, வயசு வந்த பெண்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே இப்படி தான். அந்த காலகட்டம் மாதிரி இந்த காலம் இல்லை, உண்மை, நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இன்னமும் கிராமங்கள்லேயும் நகரங்களிலும் கூட இந்த மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க. நான் கண்டு கேட்டு உணர்ந்த விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நானே அப்படி ஒன்றும் சொல்லலை. அப்போது இன்னமும் அந்த மாதிரி பெண்கள் ஆண்களுக்கு அடங்கினதாகவும், குடும்பம்னா அந்த அடுப்பங்கரையிலேயே சமைக்கிறது, சாப்பிட்றது, பரிமாறுறது, வீட்டுக்காரர் நல்லா கவனிச்சிக்கிறது, பிள்ளைங்களை நல்லா கவனிச்சிக்கிறதுக்கு, வீட்டுக்கு வர விருந்தாளிகளெல்லாம் நல்லா கவனிச்சிக்கிறது, இது எல்லாம் தான் அவங்களுடைய மெயின் வேலையாக இருக்குது. ஆனால் இவங்களை இப்படிலாம் கவனிச்சிக்கிற இந்த தலைவியை யார் கவனிச்சிக்கிறா? கேள்விக்குறி தான். காய்ச்சல் வந்தாலும் அவங்களே கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டாதான் உண்டு. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கும் நம்மளுடைய பெண்களுடைய நிலைமைகள் இருக்குது. அதனால்
மீண்டும் ஒரு முறை நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன், நீங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து பகிர்ந்து அந்த வீட்டு வேலைகளை செய்யுங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து செய்யும் பொழுது அந்த வேலையோட பலு கம்மியாகும், வேலையோட நேரமும் சுலபமாக முடியும், சீக்கிரத்தில் முடியும். அதுதான் வச்சுக்கலாம். அப்போது தயவு செஞ்சு எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சேர்ந்து செய்யும் பொழுது ஒரு கை தட்டினா ஓசை வராதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போது பல கையை சேர்ந்து தட்டும்பொழுது ஒரு பலத்த ஓசை வரும் இல்லைங்களா? அப்போது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அப்போ எல்லாருமா சேர்ந்து பண்ணுங்கள், சந்தோஷமாக வாழுங்க. அந்த குடும்ப தலைவியை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவங்க முகத்தில் வர அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. அதை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அடுத்த எபிசோடை பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, பாய். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன சின்ன சமையல் டிப்ஸ் எல்லாம் பார்ப்போம்.